இருந்தாங்களா, கீழே லான் ஆர்டர் போலீஸ் இருந்தாங்களா? இல்லை, அவங்களாம் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ், அதுலேயே 300 பேர் போயிருப்பாங்க. அதனால் இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறையை டிப்ளாய் பண்ணிட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க? மூன்றாவது, இது பேர் இழுபறி, கிட்டத்தட்ட 4-5 நாள் இழுபறி. இந்த லேண்டுக்கு போய் பார்க்குறாங்க, அங்கே போய் பார்க்குறாங்க. இன்னைக்கு ஒரு பொது இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு முன்பு 100 டைம் யோசிக்கணும். ஏன்னா உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் அவ்வளோ சொல்கிறாங்க, பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது, டிராஃபிக்கு பிளாக் ஆகக்கூடாது, எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் போனால் வழி இருக்கணும். வேலுச்சாமிபுரத்தில் எந்த வழி இருக்குதுன்னா, ஒருவேளை முக்கியமான விவிஐபின்னு நம்ம யாரை சொல்கிறோமோ அவங்களுக்கே உடம்புல பிரச்சனை வந்தால் எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வரும்? ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர், மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணி நீக்கம் செய்யும். பேசிக் மினிமம் சஸ்பென்ஷன்ல. காரணம், மற்ற அதிகாரிகளுக்கு இது எச்சரிக்கையா போகும். இல்லை செஞ்சோம், ஒரு ஹைகோர்ட் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸை போட்டுட்டோம், கண் துடைப்புக்கு ஏதோ நடத்துறது தேவையே கிடையாது. அரசியல்வாதிகள் 1008 சொல்லுவான் சார், ஆளுங்கட்சிக்காரன் பர்மிஷன் கொடுக்காதீன்னு 1008 சொல்லுவாங்க. இங்க கொடுங்க, அங்க கொடுங்கம்மா. அது கேட்கறக்க ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டு ஒரு பம்மாச்சாலை பண்ணிட்டு இருக்காருன்னா சும்மா வந்து பார்த்துட்டு